आनन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविज्ञानां हयग्रीवम् उपास्महे. லக்ஷ்மணனின் அவதாரமாக ஸ்ரீராமானுஜர் அவதரித்து திருக்கோளூருக்கு சென்ற பொழுது ஸ்ரீகர விமானம் உள்ள திருக்கோளூரிலிருந்து ஒரு பெண் வெளியேறுகிறாள். அப்பெண்ணிற்கும் உடையவர் ராமானுஜருக்குமான உரையாடல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்று 23வது வார்த்தையாக அப்பெண் கூறுகிறாள், ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போல. அதி அற்புதமான பாகவதோத்தம தம்பதிகள் வசுதேவர் தேவகி. இவர்கள் 3 ஜென்மங்களாக சாட்சாத் பகவானையே குழந்தையாக பெற்று அனுபவித்தார்கள். சுதாபா பிரசுன்னியாக பிரசுனிகர்பன், கஷ்யபர் அதிதியாக வாமனன், வசுதேவர் தேவகியாக கிருஷ்ணன். வசுதேவர் விசேஷமான தபஸ்வி, அத்தியாச்சாரியமான பகவத் பக்தி கொண்டவர், சதா சர்வ நேரமும் பகவத் தியானத்தில் திளைப்பவர். தேவகியை மணந்து தேரில் செல்லும்போது அசரீரி வாக்கியத்தை கேட்டு தேவகியை அந்த க்ஷணமே கொன்றுவிட எண்ணிய கம்சனுக்கு வேதாந்தம், தத்துவ விஷயம், ஆத்ம விஷயம் அனைத்தையும் விளக்கி, தேவகியால் உனக்கு மரணமில்லை, அவளது 8வது குழந்தையால் மரணம் என்றுதானே அசரீரி கூறியது. நான் தேவகி பெறும் அத்தனை குழந்தையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், தேவகியை கொல்லாதே என்று மன்றாடி தான் மணந்த மனைவியை காத்தவர். தேவகிக்கு ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க தான் சொன்ன சொல் தவறாது கம்சனிடம் கொண்டு கொடுத்து உத்தமன் வாசுதேவர். ஒவ்வொரு குழந்தையையும் இழக்க தன் மனைவி தேவகிக்கு துக்கம் ஏற்படாமல் இருக்க அவளும் சேர்ந்து பகவான் நாமஜபம் செய்த சத்யசந்தன். தேவகியின் 8வது கர்ப்பத்தில் ஸ்வயம் பகவான் கோடிசூரிய பிரகாசமாய், பீதாம்பரதாரியாய், சங்கு சக்கர கதாதரனாய், சாக்ஷாத் மன்மதனாய் ஆவிர்பவித்தான். திருநாம பிரபாவத்தால் இதை அறிந்த வசுதேவர் தேவகி தூங்கும் பொழுது அவள் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்யும் பகவானை வணங்கிய உத்தமர். தமத்புதம் பாலகமம்புஜேஷனம் சதுர்புஜம் சங்ககதாயுதம் என்றபடி அவதரித்தான் பகவான். குழந்தையை பார்த்த வசுதேவர், குழந்தாய், சங்கு சக்கர கதாபத்மம் கொண்ட இந்த சதுர்புஜ ரூபத்தை மறைத்து கொள்ளடா, கம்சன் பார்த்துவிட்டால் உனக்கு கஷ்டம் கொடுத்து விடுவான், மேலும் கண்ணெச்சில் படாமல் இருக்கணுமே, உபசம்ஹர என்று பிரார்த்திக்க பகவான் தானும் பிறந்த உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சாதாரண குழந்தையாக மாறி பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்கிறார். இப்படி சுவாமி சேமமாய் இருக்கணும் என்ற வாஞ்சை, ஆசை, பக்தி எதுவும் கொண்டவளாக அடியாள் இல்லையே, அடியாள் ஊரை விட்டு போனால் என்ன குறை ஏற்பட போகிறது சுவாமி என்று பிரலாபிக்கிறாள் அப்பெண் பிள்ளை. 24வதாக ஆயனை வளர்த்தேனோ யசோதையைப் போல என்கிறாள். எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை என்று கொண்டாடப்படுபவள் யசோதை. அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்தில் பிறந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை மகனாக வளர்க்கும் பாக்கியம் பெற்றவளன்றோ யசோதை. நல்ல குடும்பத்து பிள்ளை கிருஷ்ணன், ஆனால் பல தீம்புகள் செய்கிறான். வெண்ணையை திருடுகிறான், மோர்குடத்தை உருட்டுகிறான். ஆயனாய் வளர்க்கப்பட்டவன் அல்லவோ. கண்ணா, இந்த கன்றுக்குட்டியை பார், எவ்வளவு சமத்தாக குளிக்கிறது, அம்மம்மம் சாப்பிடுகிறது என்று சொல்லி ஊட்டிவிட்டாள் யசோதை. ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து, அம்மா, கண்ணுக்குட்டி புல்லுதான் சாப்பிடுகிறது, எனக்கு புல்லு தா என்று கேட்கிறான். ஆயனை வளர்த்தவள் ஒரு நாள் யசோதையிடமிருந்து வந்து, அம்மா, எனக்கு தம்பி பாப்பா வேணும் என்கிறான். எதுக்குடா கண்ணா என்று கேட்டதற்கு, தம்பி இருந்தா நான் சொல்வதை கேட்பான் இல்லையா, அதனால் தம்பி வேணும் என்று கூற, யசோதையும் ஒரு கன்றுக்குட்டியை காட்டி, கிருஷ்ணா, நீ பிறந்த பிறகு இது பிறந்தது, அதுதான் உன் தம்பி என்று இப்படி கன்றுக்குட்டியிடம் ஆசை உண்டாக்கினாள். ஆயனாய் வளர்த்தவளல்லவோ. கோக்களை காப்பதற்காகவே என்றோ கோவர்தனகிரியை குடையாய் பிடித்தான் கிருஷ்ணன். வசுதேவர் கிருஷ்ண பலராமர்களை சாந்தீபினி முனிவரிடம் வித்யாபியாசத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலவாசத்தில் சுதாமா என்று கிருஷ்ணனுக்கு அத்தியந்த சிநேகிதன். அவன், ஹே கிருஷ்ணா, ஏண்டா தூக்கத்திலே கூட ஹாய் ஹாய் என்று மாடு ஓட்டுகிறாய், பால் கறக்கிறாய் என்று கேலி செய்யும் அளவுக்கு ஆயனாய் வளர்க்கப்பட்டவன். ராஜாதி ராஜனாய் துவாரகையை ஆண்டு வந்த சமயத்திலும் நடுநடுவே மாட்டுத் தொழுவத்திற்கும் போய் மாடுகளை குளிப்பாட்டி நீரூற்றி
தினவு தீர சொரிந்து கொடுப்பானாம் சர்வஜகத்காரணன் ஆயனாய் வளர்க்கப்பட்டான். துவாரகையில் வாழ்ந்த சமயங்களிலும் தான் உணவருந்தும் போதும் நெய், தயிர் இவற்றை பார்க்கும் பொழுது யசோதா மாதாவின் நினைவால் கண்கள் பனித்து விடுமாம். இப்படி ஆயனாய் யசோதையால் வளர்க்கப்பட்ட யசோதை இளஞ்சிங்கம் கிருஷ்ணன் அல்லவோ? யசோதை கிருஷ்ணனை வளர்த்த மாதிரி அடியாளுக்கு ஸ்ரத்தை, வாஞ்சை, பக்தி ஏதாவது இருந்தால் வைத்தமானது எம்பெருமானை குழந்தையாய் பாவித்து கொஞ்சி குலாவி மகிழ்ந்திருப்பேனே சுவாமி, அடியாள் ஊரை விட்டு போவதால் ஒரு குறையும் வாராது என்று புலம்புகிறாள் அப்பெண் பிள்ளை. 25வது அனுயாத்திரை செய்தேனோ அணிலாங்கனைப் போல என்கிறாள். இலங்கை அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராட்டியை மீட்க வானரப்படையுடன் ராமபிரான் கடலை கடந்து சென்று போர் புரிய வேண்டும். விபீஷணனின் யோஜனைப்படி ராமன் சமுத்திரராஜனிடம் சரணாகதி அனுஷ்டிக்க அது பலிக்காமல் ராமன் வெகுண்டு சமுத்திரத்தை வற்றடிக்க கருதி வில்லை எடுக்க சமுத்திரராஜன் வந்து நலன், நீலன் என்னும் வானர வீரர்களை கொண்டு சேது கட்டி இலங்கையை அடைய யோசனை கூறினார். நலன் கையால் நீரில் கல்லை எறிந்தால் அந்த கல் மூழ்காமல் மிதக்கும் என்று வரம் பெற்றவன் என்றார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டுட்டோடி தரங்க நீரடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன் என்றபடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாம ஜபம் செய்து கொண்டே குரங்குகள் அணை கட்டி கொண்டிருந்தன. இப்படி அனைத்து குரங்குகளுக்கும் ராம கைங்கரத்தில் ஈடுபட்டிருக்க அங்கு விளையாடி கொண்டிருந்த அணில்கள் யோசித்து தாமும் இக்கைங்கரியத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசையுடன் குடுகுடுவென போய் சமுதிரத்தில் குளித்தனவாம். பின்பு கடகடவென்று தரையில் வந்து புரண்டனவாம். புரண்டதில் ஒட்டிக்கொண்ட மணலை பாலத்தில் வந்து ஓடி ஓடி உதிர்த்தனவாம். இப்படி குறுக்க ஓடின அணில்களை பார்த்து ஒரு வானரன், ஹே அணில்களே, நாங்கள் பாலம் அமைக்கின்றோம், நீங்கள் ஏன் குறுக்கே ஓடி இப்படி உபத்திரம் செய்கிறீர்கள் என்று கேட்க அந்த அணில் கூட்டத்தின் தலைவன், நீங்கள் உங்கள் கைங்கரியம் செய்கிறீர்கள், நாங்கள் எங்கள் பங்குக்கு கைங்கரியம் செய்கிறோம், ஏன் விரட்டுகிறீர்கள் என்றதாம். அதாவது அணில்கள் கடல் தண்ணீரில் குளத்து தண்ணீரை வற்றடிப்பதாகவும் மணலில் புரண்டு மணலை எடுத்து வந்து பாலத்தில் உதிர்ப்பதால் பாறைகள் வலுவாக ஒன்றுக்கொன்று பிடித்து கொள்ளும், மண்ணால் பூசப்படுவதால் பாலம் மெத்துமெத்தென்றாகிவிடும், ராமச்சந்திரமூர்த்தி திருவிடுகளை பதித்து நடக்க ஹேதுவாயிருக்கும். இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ராமபிரான் ஆனந்த பாஷ்யத்துடன், ஆகா, இது காலத்தினால் செய்த உதவி, யாரும் கேட்காமலே பரோபகாரம் இதம் சரீரம் என்றபடி பகவத் கைங்கரியம் என்று மகிழ்ந்து அணில்களை எடுத்து தன் திருக்கரத்தினால் 3 விரல்களால் தடவி கொடுத்தாராம். என்னே அணில்கள் செய்த பாக்கியம்! பாரத தேசத்து அணில்கள் அந்த ராமசேவையின் அடையாளமாக இன்றளவும் அந்த பகவத் ஸ்பர்சம் பெற்று 3 கோடுகளுடன் காண கிடைக்கின்றன. இப்படி தன்னாலே முடிந்த பகவத் கைங்கரியம் பண்ணி அணில்களைப் போல அடியாளுக்கு ஒரு ருச்சி ஏற்படவில்லையே, வைத்தமானது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய தயங்குகிறேனே சுவாமி என்று புலம்புகிறாள். திரேதாயுகத்தில் ராமனுடன் கூடியிருந்து அனுபவித்த விஷயங்களை இக்கலியுகத்தில் இப்பெண் பேசுகிறாளே என்று ராமானுஜர் அசந்து விட்டார். மேலும் பல வார்த்தைகளை இனி வரும் காலங்களில் அனுபவிக்க இருக்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.